குட் மார்னிங் கேர்ள்ஸ். அன்பான மாணவிகளே, 3 பாடம் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது 4வது பாடம், தீர்மானம் செய்தல். தீர்மானம் செய்தல். ஃபஸ்ட்டில் தீர்மானம் என்றால் என்ன அப்படிங்கிறத உனக்கு விளக்கம் கொடுக்குறேன். பாரு, நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது தான் தீர்மானம். முடிவெடுத்தல். தீர்மானம் என்பது முடிவெடுத்தல்னு சொல்லிடலாம் ஈஸியாக. சரி, இப்போ நம்மளுடைய எதிர்காலங்களை குறித்து நாம் தீர்மானம் செய்யலாம். இல்லை என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்மளுடைய ஃப்யூச்சர் கேரியரை குறித்து நம்ம பண்ணுற தீர்மானம் செய்கிறோம் இல்லையா. சரி, இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால், இந்த தீர்மானம் செய்தல் ஒரு நிறுவனத்தை பொறுத்தளவில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நிறுவனத்தில் பல்வேறு வகையான பணியாளர்கள் பணியாற்றுவாங்க இல்லையா. பல்வேறு விதமான பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். இந்த சூழ்நிலையில் பணியாளர்களுடைய பிரச்சனை இருக்கலாம், நிதி பிரச்சனை இருக்கலாம், தொழில் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை ஒரு மேலாளர் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த சூழ்நிலையில் மேலாளர் தன்னுடைய பகுத்தறிவு மற்றும் நேர்மையான முடிவுகளை எடுக்கிறதுனால தொழிலில் உள்ள வளங்கள் முழுசும் அவர் என்ன செய்யணும்னா பயன்படுத்தி கொள்ள முடியும். தொழில் வெற்றிகரமாக நடத்த முடியும். தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மேலாளர் தன்னுடைய சிறந்த அறிவினால் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முடிவுகளை பகுத்தறிந்து எடுக்கணும். சரியா? பகுத்தறிதுன்னா ஆராய்ந்து அறிந்து. இந்த ஆராய்ந்து அறிந்து தொழில் ரீதியாக அவர் என்ன செஞ்சோன்னா முடிவுகளை எடுக்க முன் வருகிறார். அவ்வாறு பிரச்சனைகளுக்கான தீர்வு காணும் பொழுது மட்டுமே அந்த தொழில் நிறுவனம் எப்படி இருக்குன்னு சொன்னால் முழுமையாக வெற்றி அடைய முடியும். வளங்கள் அனைத்தும் என்ன செய்யணும்னா பயன்படுத்த முடியும். இன்னும் சொல்லப்போனோன்னா பாரு, நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும்போது ஒரு 25 பேர் நம்மகிட்ட வேலைக்கு வர்றாங்கன்னு வச்சுக்க. அந்த 25 பேரை நம்ம வேலைக்கு தகுதி வாய்ந்த நபர்கள்னு சொல்லிட்டு தான் எடுத்திருப்போம். அந்த 25 பேர்லேயும் யார் யாருக்கு எந்தெந்த வேலையில் ஆர்வம் உண்டு அப்படிங்கிறத நம்ம முதல்ல அறிஞ்சிக்கணும். யார்கிட்ட எந்த வேலையை ஒப்படைக்கிறது, எப்படி செய்ய வைக்கிறது வேலையை, எதை நம்ம திட்டமிடுதல் யோசித்துருக்கணும். சரியா? எதை எங்கே எப்போது யாரால் எப்படி செய்யப்பட வேண்டும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எழும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது ஒரு மேலாளருடைய பொறுப்பு. அப்போ இந்த மேலாளர் சரியான முறையில் தீர்மானம் செய்து குறிப்பிட்ட பணியை குறிப்பிட்ட நபரிடம் ஒப்படைக்கும் பொழுது அந்த நிறுவனத்தினுடைய கொள்கைகள் திட்டங்கள் சிறப்பாக நடைபெறும். சரியா? இப்போ உனக்கு தீர்மானம் செய்தல். இப்போ சப்போஸ் பாரு, குட்டி பிள்ளையிலே பாருங்களேன், பலூன் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே எல்லா கலர்லேயும் பலூனை வச்சுருக்காங்க பாருங்கள், ஊதி வச்சுருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்களை பொறுத்தளவில் இந்த பலூனை செலக்ட் பண்ணுற கூட இந்த பலூன் வேணும், என்ன கலர் வேணும்ன்ட்டு அப்படி கொஞ்சம் நேரம் திகைக்கும். எந்த கலரை நம்ம செலக்ட் பண்ணுறது, இந்த எப்படி அப்போ அதுதான் பிரச்சனை. எதை எடுக்கிறது, 7 கலர்னு வாங்கும்போது 7ல் எதை ஒன்று வாங்குறது அப்படின்னா எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குறது ஒரு சூழ்நிலைன்னா அது முடியாத ஒன்று இல்லையா. அப்போ அதில் எதை ஒன்று தீர்மானம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குழப்பறது. நம்ம கடைகளுக்கு போகிறோம், நமக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், எத்தனையோ கலரில் எத்தனையோ வெரைட்டி பார்த்தாலும் அதில் ஒரு சின்ன குழப்பம் தான் நம்ம அதில் ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா. தீர்மானம் செய்து சரி ரைட் ஓகே, நம்மளுடைய ரேட்டு நம்மளுடைய கலர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு வரோம். இதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலும் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம ஒரு சரியான வழியை கண்டுபிடிக்கிற ஒன்று தான். இந்த வழியில் போனால் இதுதான் சக்ஸஸ், கோல் போடுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒன்று பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து நம்ம சரியான இலக்கு அல்லது குறிக்கோள்களை அடைவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறை தான் தீர்மானம் செய்தல் என அழைக்கலாம். இப்போ இந்த தீர்மானம் செய்தல் ஒரு 1 வேர்டு கொஸ்டின், உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒரு லத்தீன் மொழியிலிருந்து டிசைடீர் சொல்லுங்கள், டிசைடீர் என்ற பொருள் கொண்டதாக என்ன பண்ணால் தீர்மானம் செய்தல்ங்கிறது காட்டிகிட்ருக்காங்க. தீர்மானம் என்ற வார்த்தை லத்தீன் சொல்ல எப்படி அழைக்கிறாங்க, டிசைடீர். இதனுடைய பொருள் வெட்டுதல்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். உன்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் 57. சரியா? பேஜ் நம்பர் 57 உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. லத்தீன் மொழியிலேருந்து தீர்மானம் செய்தலுக்கு என்ன பேர், டிசைடீர். அதனுடைய பொருள் என்ன, வெட்டுதல். சரியா? அப்போ இந்த தீர்மானம் செய்தல் ஒரு மேலாளரை பொறுத்தல்ல விரும்பத்தக்கது எது, எந்த தீர்மானம் விரும்பத்தகாதது என்று அவர் உள்ளம் சார்ந்த முறையில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு. உள்ளம் சார்ந்த இப்போ சொன்னேன், 25 பேரில் ஒரு நல்ல
சிறப்பு அனுபவம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்கணும். அதே நேரத்தில் ஒருவேளை அவர்கிட்ட சிறப்பு தெரிஞ்சிருக்கோம், அவரும் நம்மளோட கோஆப்ரேட் பண்ணி போவாரா, ஒருங்கிணைந்து போவாராங்கிற ஒரு டவுட் இருக்கலாம் இல்லையா. இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் ஆராய்ந்து அறிந்து அவர் பிரச்சனைகளுக்கான வழிகள், எது விரும்பத்தக்க வழி, எது விரும்பத்தகாத வழிங்கிறத முதல்ல அவர் தெரிஞ்சுக்கிடணும். தெரிந்துவிட்டு விரும்பத்தகுந்த வழியால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒன்று தான் தீர்மானம் செய்தல் என விரிவாக நம்ம என்ன செய்யலாம்னா விளக்கம் அளிக்கலாம். இப்போ இந்த உள்ளம் சார்ந்த முறைன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு உனக்கு புரியுது எப்படி சொல்கிறேன். கிளாஸில் நான் உள்ளே நிற்கிறேன், என்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நீ இன்டர்வலோ எங்கேயோ வெளியில் போயிட்டு மே கமின் மிஸ் அப்படிங்கிறா இல்லையா. அப்போது சில சூழ்நிலைகளில் நான் சம் செஞ்சிட்டே இருக்கும்போது கேட்டேன் வா உள்ள வா அப்படின்னு ஆக்ஷனுக்கு போட்டு உள்ள வர வச்சிடலாம். இல்லை சில சூழ்நிலையில் என்ன நம்ம முன்னாடி கிளாஸ் நடத்திட்டு இருப்போம், இவன் பாட்டுக்கு போயிட்டு லேட்டாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யலாம், வெளியில் இருக்கலாம். அப்போ உன்னை உள்ளே எடுக்கிறதும் வெளியில் நிறுத்துறதும் என்னுடைய உள்ளம் சார்ந்ததாக கூட மாறிடுது. ஆனால் அதே நேரத்தில் நான் சும்மா ஒரு வேலை நிற்கிறதா இருந்தால் அது ஏன் என்ன எங்கே போனேன் அப்படிங்கிற ஒரு விரும்பத்தகுந்த காரியங்களை நான் ஆலோசித்தேங்க அப்படின்னு புரியுதா. அப்போ யாரை எடுத்துக்கிட்டாலும் தீர்மானம் செய்யும் பொழுது அவங்களுடைய உள்ளம் சார்ந்து நம்மளுடைய உள்ளம் எதை விரும்புதோ, எது நல்ல வழின்னு சொல்லி விரும்பத்தக்கதுன்னு யோசிக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், தீர்மானிப்போம், முடிவெடுப்போம். புரியுதா உங்களுக்கு. அப்போது ஒரு மேலாளர் தன்னுடைய கொள்கைகளில் எது விரும்பத்தக்கது எது விரும்பத்தகாதுங்கிறத முதல்ல அவர் ஐடென்டிஃபை பண்ணணும், அறிந்து கொள்ளணும். அவர் அறிந்து கொண்ட பின்பு விரும்பத்தக்க வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். இதுதான் தீர்மானம் செய்தல் என அழைக்கிறோம். இதுக்கு சார்ஜ் டெரி என்பவர் வரைவிலக்கணம் கொடுத்துருப்பாரு. பின்னாடி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. நீ படிக்க வேண்டிய ஒன்று சார்ஜ் டெரி என்பவருடைய வரைவிலக்கணம். பேஜ் நம்பர் 57 கொடுக்கப்பட்டிருக்குமா பார்த்தீங்கன்னா, அதில் சார்ஜ் டெரி என்பவர் தீர்மானம் செய்தல் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்று முறைகளில் இருந்து நம்முடைய பணிக்கு தேவையான தீர்மானத்தினை தேர்ந்தெடுத்தல். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாற்று முறைகளிலிருந்து நம்முடைய பணிக்கு தேவையான தீர்மானத்தினை தேர்ந்தெடுத்தல் தான் என்னென்னா தீர்மானம் செய்தல், தேர்ந்தெடுத்தல். இப்போ இன்னும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்க. இந்த ஃபேக்ட்ரியில் அந்த இன்ஜின் என்ன செய்யணும்னா நமக்கு உற்பத்தியே செய்யணும் இல்லையா. இப்போ அந்த உற்பத்தி செய்வதற்கு இன்ஜினுக்கு தேவையானது என்ன இல்லைன்னா எரிபொருள் பெட்ரோலை பயன்படுத்தலாம், டீசலை பயன்படுத்தலாம், அல்லது டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தலாம். இந்த சூழ்நிலையில் மாற்று வழி நமக்கு என்னெல்லாம் இருக்குது, பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிசிட்டி, அதாவது என்னன்னா மின்சாரம் இல்லையா. இந்த மாற்று முறை 3 முறையில் இந்த இயந்திரத்தை நம்ம என்ன செய்யலாம், இயக்குவிக்கலாம். அப்போ எந்த வகையான இயந்திரத்தை வாங்கலாம், எது என்ன வாங்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம எலக்ட்ரிசிட்டியில் வாங்குகிறோம், அதனுடைய ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கலாம் இல்லையா. பெட்ரோல் இன்ஜினோட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கலாம், அதே நேரத்தில் டீசல் இதோட குறையாக இருக்கலாம். ஆனால் அவருடைய நிர்வாகத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை இல்லையா, அவருக்கு அந்த இயந்திரத்தை தன்னால் வாங்க இயலுமா, அப்போ அது வாங்கினா அது நீடித்த நாள் உழைக்குமா, இதில் அதிக அளவு உற்பத்தி பண்ண முடியுமா, இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகளில் அவர் தன்னுடைய நிறுவனத்திற்கு தேவையான மாற்று முறைகளில் பயன்படுத்தக்கூடிய எந்த இயந்திரத்தை வாங்கணும்னு நினைச்சார், திட்டமும் தெளிவுமாக அவர் விரும்புகிற ஒரு இயந்திரத்தை வாங்குகிறார். இது அவர் எடுத்த முடிவு, தீர்மானிக்கிறாரு இல்லையா, இதை தான் வாங்கணும். அப்போ மாற்று வழிகள் பல இருக்கலாம், அதுதான் மாற்று வழி தான் நமக்கு பல பிரச்சனைகள் புரியுது. அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பது தான் நமக்கு தீர்மானம் செய்தல் என சார்ஜ் டெரி என்பவர் அழகாக வரைவிலக்கணம் கொடுத்துருக்கிறார். ஓகே.